ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ட்ரிச்சி குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு. உருளைக்கிழங்கு பிடிக்காத ஆளே இருக்க முடியாதுங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் குட்டியாக 4 உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கடுகு, உப்பு, கொத்தமல்லி இலைங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு வச்சுருக்கேன். வாங்க சுவையான உருளைக்கிழங்கு வறுவலை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயை வச்சிடலாம். கடாய் காஞ்சிடுச்சு, எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட்டுடலாம். இன்றைக்கு ட்ரிச்சி குக்கிங்கோட டிப்ஸ் என்னென்னா, மற்ற எண்ணெய்களை விட வீட்டிலையே நிலக்கடலையை வாங்கி செக்கில் ஆடி யூஸ் பண்ணுற சுத்தமான கடலை எண்ணெய் ரொம்பவே நல்லது. ஃபுட்டும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போது ஸ்லைஸ்டு உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிடலாம். பண்ணியாச்சு. இதை நல்லா கிளறி விடலாம். இப்படி ஸ்லைஸ் பண்ணால் சீக்கிரமாகவே வெந்துருங்க. தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டார்ச்சுங்க, அதாவது கார்போஹைட்ரேட். ஒல்லியாக இருக்கிறவங்களுக்குலாம் இதை நிறையவே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கெலாம் கண்டிப்பாக கொடுக்கலாம், எந்த ப்ராப்ளமும் ஆகாது. கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம், நல்லா வேகட்டும். பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. இப்போ வெந்துருச்சு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது எதுக்குன்னா, உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் ரொம்பவே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் நிறைய வரும். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையும். நல்லா கலக்கி விட்டுடலாம். எண்ணெய் ட்ரை ஆகிற வரல காய வைக்கணும். சிம்மரில் வச்சிடலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இது ஃப்ளேவருக்காக. இந்த டேஸ்ட்டும் இறங்கி ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளுங்க. காலையில் அவசரமாக போகிறவங்க கூட இதை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சாம்பார், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் மேட்சாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரிச்சி குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பை பாய்.